வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மேஷ ராசி ஆண்கள் அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அவங்களுக்கு ஒருத்தவங்கள பாக்குறாங்க, அவங்களுக்கு லவ் பண்ணணும் தோணுது அப்படின்னா அவங்க எதை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு சிலர் பிசிக்கல் அட்ராக்ஷன், ஒரு சிலர் வந்து சோல் அட்ராக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி எதை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எனக்கு அவங்கள புடிச்சு போச்சு, அவங்கள என்பால் ஈர்க்கறதுக்கு நான் அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அவங்களுக்கும் என்ன பிடிச்சு போச்சு, எனக்கும் அவங்கள பிடிச்சு போச்சு, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்களோட ரொமான்ஸ் லைஃப் எப்படி இருக்கோ, எப்படி வந்து ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் நாங்க வந்து ரொம்ப ஒரு 2 வருஷம் லவ் பண்ணோம், 1 வருஷம் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் எங்களோட மேரீட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்ப மேஷ ராசி ஆண்கள் இவங்களோட காதல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்க. பொதுவா மேஷத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஆண் ராசி, நெருப்பு ராசி, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி இல்லைங்களா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை அப்படின்றது மேஷத்துக்கு உண்டுங்க. சரி, அப்படிப்பட்ட மேஷ ராசி ஜென்ஸ் ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே எப்படி பிடிக்கும், எப்படி அந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவங்களுக்கு வந்து பாருங்க, ஐயோ எனக்கு அதை பார்த்தா பயமா இருக்கு, ஐயோ எனக்கு ஜென்ஸை பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு இருட்டை பார்த்தா பயமா இருக்கு, இந்த மாதிரி பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தா சுத்தமா பிடிக்காது. அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்னா, ஷி ஷுட் பி வெரி போல்டு. நான் ரொம்ப போல்டு, நான் ரொம்ப ஆளுமையான ஒரு பர்சனாலிட்டி. செவ்வாயினாலே படைத்தலைவன், ஓகேங்களா, படை தளபதி அப்படிம்பாங்க. அப்ப கிங்குக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்கோ, ஒரு வீரம் இருக்கோ, அதை விட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பவர் கம்மியா இருந்தாலும் வீரம் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். வீர தீரம் எல்லாம் இவங்களுக்கு வந்து இயற்கையாவே இன்பில்ட் இன்போனாவே அந்த டெண்டன்சி அப்படின்றது உண்டுங்க. அப்ப பொதுவாவே ஒரு மேஷத்தை பார்த்து, நீ இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வர மாட்டப்பா, உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஒத்த வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு பயங்கரமா எஃபர்ட் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட டிக்னிட்டி முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மேஷ ராசி அன்பர்கள் இவங்க ஒரு பொண்ணு பாக்குறாங்க, பிடிக்குது அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி பொண்ணு வந்து ரொம்ப போல்டா இருக்கணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், துருத்துருன்னு இருக்கணும், நல்ல இன்டெலிஜென்டா இருக்கணும், முக்கியமா நல்ல போல்டா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு பார்த்தா ஏய் என்னடா இப்ப அப்படின்னு கேக்குதுங்க பாத்தீங்களா பிள்ளைங்க, அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போல்ட்னஸ் இவங்களை அட்ராக்ட் பண்ணும். இப்படிதான் ஒரு பொண்ணு இருக்கு, ரொம்ப கெத்தா இருக்கு, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆளுமையா இருக்கு, ரொம்ப போல்டா இருக்கு, ரொம்ப திறமையா இருக்கு, எந்த விஷயம்னாலும் முன்னாடி போய் நிக்குது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஷ ராசி பையன் அந்த பொண்ணு மேல அட்ராக்ட் ஆவா. அந்த பொண்ணு என்ன ராசின்றதுல மேட்டர் கிடையாது, ஓகேங்களா, அட்ராக்ட் ஆவா. சரி, ஒரு பொண்ணு புடிச்சு போச்சு. இப்ப எப்படி இவங்க அட்ராக்ட் ஆவறாங்க அப்படின்னு, ஹவு தீஸ் பர்சன்ஸ் ஆர் கெட்டிங் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அ கேர்ள் அப்படின்றது நம்ம சொன்னோம். ரெண்டாவது, அந்த பொண்ணு புடிச்சு போச்சு, நான் என்ன எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் அந்த பொண்ணு என் பால் ஈர்க்கப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அந்த பொண்ணு இவங்க எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்சு போச்சு, ஆனா அந்த பொண்ணுக்கு நான் யாருன்னே தெரியல, அட தெரியும் அந்த பொண்ணு என்ன பெருசா கண்டுக்கல. அப்ப நான் அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணும். எப்படி அட்ராக்ட் பண்ணுவேன், ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப கமாண்டிங்கா, அந்த பொண்ணு ரொம்ப ஆளுமையான பொண்ணு, ரொம்ப திறமையான பொண்ணு, முன்னாடி போய் நிக்குது, ரொம்ப போல்டா இருக்கு. நான் இயற்கையாவே அந்த மாதிரி தானே, ஏன்னா நான் மேஷம், நான் இயற்கையாவே எனக்கு போல்ட்னஸ் உண்டு, ஆளுமை உண்டு, திறமை உண்டு, ஆதிக்கம் உண்டு, ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் உண்டு. என்னால முடியாதுன்னு நான் செஞ்சு காமிப்பேன். நான் பெரிய ஈகோயிஸ்டிக். இது நம்ம வந்து அந்த ஈகோயிஸ்டிக்ன்றது நம்ம தப்பா எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவங்களோட ஈகோ தான் உங்களுக்கு பலம் அப்படின்னே நான் சொல்லுவேன். என்னோட பவர் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேஷம், அதுக்கு அடுத்து விருச்சிகோ, சிம்மமும் ஏறக்குறைய கவர் ஆயிடும், புரியுதுங்களா. அப்ப என்னோட ஈகோ எனக்கு பிளஸ்ஸா மைனஸா, நிறைய விதத்துல எனக்கு பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த பொண்ணு முன்னாடி ஒரு சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து யாரோ கமெண்ட்ல இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ ஒரு பிள்ளை வந்து காலேஜ் படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் எங்கெங்க பிள்ளைங்க காலேஜ்ல லவ் பண்ணுது, ஸ்கூல்லயே லவ் பண்ணுது. பட் பியாண்ட் தட் நம்ம வந்து ஸ்கூல் வந்து படிக்கிற பிள்ளைங்க குழந்தைங்க, சோ நம்ம அவங்க வச்சு நம்ம வந்து சொல்லவே கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளை, ஒரு 19 இயர்ஸ், ஒரு 19 இயர்ஸ், 20 இயர்ஸ், 21 இயர்ஸ் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து அட்ராக்ட் பண்ண, அதாவது இவனுக்கு பிடிச்சு போச்சு, அந்த பொண்ணை இவன் எப்படி அட்ராக்ட் பண்ணுவான் அப்படின்னா, உங்க காலேஜ் போறது, ஸ்பீச்ல கலந்துக்கிறது, ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னா முன்ன நின்று செய்யறது, இதை பண்ணாத அது பண்ணாதன்றது. பசங்க வந்து அதாவது தப்பு செஞ்சா இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு கட்டளை இடுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி செய்யறது.
யாராவது தப்பு செய்யறாங்கன்னா கொஞ்சம் ஹீரோயிசம் வேலையெல்லாம் செய்யுது. நீ என்னத்துக்கு சிகரெட் பிடிக்கிற, காலேஜ் கேம்பஸ்குள்ள சிகரெட் அலௌடு இல்ல தெரியாதா, ட்ரிங்க்ஸ் அலௌடு இல்ல தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு முன்னாடி ஒரு ஹீரோயிசம காமிக்கிறது. இப்படி நல்ல வந்து பாருங்க பாடியை வந்து நல்லா பில்ட் பண்ணிக்கிறது, ஜிம்முக்கு போயிட்டு நல்ல ஆளுமையா நல்ல பர்சனாலிட்டியா கிளீன் ஷேவ் பண்ணி இல்ல ஒரு லைட் பியர்டு வச்சு இந்த மாதிரி பல விஷயமா வந்து பாத்தீங்கன்னா பல ஆங்கிள் அந்த பொண்ணு அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காவே எங்களுக்கு நாலேஜ்ன்றது ஜாஸ்தி இருக்குங்க. எல்லாரை விட ஒரு கிளாஸ்ல 70 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அந்த 70 ஆம்பளை பிள்ளைங்கள நான் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த பொண்ணு கிட்ட தன்னை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் தான் பெஸ்ட், நான் தான் சூப்பர், என்ன தவிர யாருமே சூப்பர் இல்ல, ஐ எம் டாப் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி ஹீரோயிசம்லாம் நிறைய காமிக்கிறது, தப்ப தட்டி கேட்கறது, எந்த ஒரு விஷயம்னாலும் முன்ன நின்று வழி நடத்துறது, கரெக்டா செய்யறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எந்த பொண்ணுக்கு பிடிக்காம போகும்? எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும். ஆப்வியஸ்லி அந்த பொண்ணு அட்ராக்ட் ஆயிடும். சோ அந்த பொண்ணு அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சில நாட்களாவது அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் ரொமான்ஸ் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா? அந்த பொண்ணு கிட்ட தன்னோட ரொமான்ஸை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி வெளிப்படுத்துவாங்க, எப்படி ரொமான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் இங்க ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களுக்கு மனதளவுல வந்து பொண்ணு பாத்தீங்கன்னா பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும். தே ஆர் வெரி சின்சியர். மேஷம் வந்து பாருங்க ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க அப்படின்னா ஹானஸ்டா சின்சியரா டெடிகேட்டடா லவ் பண்ணுவாங்க. என்ன இவங்களுக்கு வந்து அத பயங்கர ரொமான்டிக்கா மேனிஃபெஸ்ட் பண்ண எக்ஸ்பிரஸ் பண்ண பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்க சில நேரத்துல அது ஒரு ஒரு சின்ன மைனஸ் இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செயல்கள் மூலமா அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. பேசி கண்ணே மோகே ராஜே புஜ்ஜிமா பேபி அப்படின்னு பெருசா வந்து சொல்ல தெரியாது. அப்படியே அவங்க வந்து பேபி நம்ம வந்து வெளியே போலாமா, நம்ம வந்து டேட்டிங் அதாவது ஒரு லாங் ரைட் போலாமா, நம்ம டேட் போலாமா அப்படின்லாம் கேக்குறாங்க கூட வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இட்லி சாப்பிடலாமா, தோசை சாப்பிடலாமா, பொங்கல் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்றது பெருசா வராது இவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்ப எப்படிதாங்க இவங்க ரொமான்ஸை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்னா அடிக்கடிக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த ட்ரெஸ் வாங்கிக்கோ, இந்த ட்ரெஸ் வாங்கிக்கோ, அந்த ட்ரெஸ் வாங்கிக்கோ. இதுலயும் வந்து பாருங்க மேக்சிமம் இவங்களுக்கு பிடிச்சதுதான் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பொண்ணுக்கு இப்ப ப்ளூ கலர் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு ரெட், ஆப்வியஸ்லி மேஷம் அப்படின்னாலே ரெட் பிடிக்கும். செவ்வாய் ஆதிக்கம்ன்றதுனால ரெட், ஒரு நல்ல ஆரஞ்சு, இதெல்லாம் இவங்களுக்கு பேசிக்காவே பிடிக்கும். அப்ப இந்த ரேஷான கலர்ஸ், ஹாஷான கலர்ஸ், ஹாட் கலர்ஸ் இதெல்லாம் பிடிக்கும். ஒரு சிலர் வந்து பாருங்க சுய ஜாதகத்துல சந்திரன் சூப்பரா இருக்குன்னா மைல்டு கலர்ஸ் விரும்புவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சில கிரகாச பொறுத்து. பட் பெரும்பாலும் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? அப்ப ரொம்ப டார்க் கலர்ஸ் மேக்ஸிமம் ரெட் கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க, ஆரஞ்சு கிட்ட, அந்த பிரைட் கலர்ஸ் கிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை ரொம்ப மைல்டா விருப்பப்படுது அப்படின்னாலும் அதை விட இதுதான் உனக்கு நல்லா இருக்கும், இதை நீ வாங்கிக்கோ, இதுல நீ ரொம்ப பிளசண்டா இருப்ப, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொமான்ஸ்ல கூட வந்து ஒரு டாமினேட்டிங்கான ரொமான்ஸ், ஒரு ஆளுமையான ரொமான்ஸ். எனக்கு அடங்கி போகலாம் தெரியாது, காலில் விழுந்து லவ் பண்ணலாம் தெரியாது, நான் உன் மேல உண்மையாவே பாசம் வச்சிருக்கேன், உண்மையாவே உன்னை லவ் பண்றேன், ஆத்மார்த்தமா லவ் பண்றேன். ஆனா எனக்கு நைஸா பேசி ஒரு கொஞ்சி பேசி கெஞ்சி கெஞ்சி பேசி லவ் பண்ணலாம் தெரியாது. நீ என்ன கேக்குறீ நான் வாங்கி கொடுக்குறேன், இதுக்கு மேல என்ன, எப்படி உனக்கு என்னோட லவ் மேனிஃபெஸ்ட் பண்ணும், என்ன கை கிழிச்சுக்கணுமா, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது. பேசிக்கா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிடுறாங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குமே தவிர கையை கிழிச்சுக்கிறது, ரத்தத்திலேயே வந்து லவ் லெட்டர் எழுதுறது, இந்த மாதிரி நான்சென்ஸ் நியூசன்ஸ் எல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ பிடிச்சதை வாங்கி கொடுக்கறது மூலியமா அவங்க லவ் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. இதுலயே வந்து பாருங்க கொஞ்சம் ஈகோ, நீ வந்து அந்த பொண்ணு ஓவரா பேசுச்சு அப்படின்னு பிடிக்காது. ஏன் நீ ஓவரா பேசுற, நான் வந்து கரெக்டா சொல்றேன். மேக்சிமம் வந்து பாருங்க மேஷம் தெளிவா பேசுவாங்க, கரெக்டா முடிவு எடுப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு தப்பா பேசுனா நீ வந்து சரியா பேச மாட்டேங்கிற, மாத்திக்கோ அப்படின்றத சாலிட்டா டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவாங்க. இது மேஷம், சிம்மம், விருச்சிகம், துலாம் இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த பொண்ணு சின்சியரா லவ் பண்ணாங்க, லவ் பண்ணதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏமாத்தலாம் மாட்டவே மாட்டாங்க. இங்க இப்ப இந்த லவ் அப்படின்னு சொல்லும் போது தாங்க இவங்க மேஷம் கன்னிராசி அன்பர்களை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து பாருங்க பெரும்பாலும் எல்லா கண்ணியும் வந்து லவ் பண்ணா வந்து ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும், அவங்களோட கலத்திர ஸ்தானத்தை பார்க்கணும், இத்தனை விஷயம் இருக்கு. பட் பியாண்ட் தட் மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா மேஷம் கண்ணியினால் ஏமாற்றப்படுவாங்க அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா பொதுவாவே மேஷம் அதீத புத்திசாலிகளால ஏமாற்றப்படுவாங்க. கன்னி அதீத புத்திசாலித்தனம் அப்படின்றது கன்னிக்கு இயற்கையாவே உண்டு. ஏன்னா புதன் வந்து உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால லவ் அப்படிதான். இவங்க சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. புதன் வந்து பாருங்க அதீத புத்திசாலி, அதுக்கு மேல
மாற்றம் ஒன்றே மாறாதது, நான் பெருசா அடிமையெல்லாம் இருக்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் வந்து இயற்கையாவே கண்ணிக்கு இருக்கும். அவங்க பாட்டு அவங்க வந்து 100% கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசா ஒத்து வராது. சுய ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே, ஓவர் கம் ஆயிடும். சுய ஜாதகம் நல்லா இல்ல அப்படின்னா சாலிடா வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் வந்து பிரேக்கப் நோக்கி போயிடும், லவ்லயே பிரேக்கப் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து கன்னியா இருந்துச்சுன்னா மெஜாரிட்டி பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. அந்த வாழ்க்கை பெருசா வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா அமையறது இல்ல அப்படின்றது நாம் பார்த்த வரைக்கும் நிறைய ஒரு ஜாதகத்துல பார்த்த ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் வந்து ஆயிடுச்சு, 2 பேரும் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது கண்ணியே கொடுத்தாங்க, கண்ணி தான். ஆனா எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்துச்சு, அதனால நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும், ஓகே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க மேரேஜ் லைஃப் செக்ஷுவல் லைஃப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, நல்ல சந்தோஷமா வாழணும், நல்லா வாழணும் அப்படின்றத ஆசைப்படுவாங்க. ஆனா அம்மா நீ என்னம்மா வேணும் உனக்கு, உனக்கு வந்து ஒரு சாரி வேணுமாமா, நான் 2 சாரி 2 சுடிதார் 2 ஜீன்ஸ் டாப்ஸ். என் ஒய்ஃப் மாடர்னா இருந்தா எனக்கு ஓகே, என் ஒய்ஃப் நல்லா அழகா இருந்தா எனக்கு ஓகே, என் ஒய்ஃப் நல்லா ஆளுமையா இருந்தா ஓகே, ஏன்னா எனக்கே அதெல்லாம் பிடிக்கும். புரியுதுங்களா? அப்ப நான் வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு, அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு கேக்குதுன்னா நான் 2 3 நான் வந்து சர்ப்ளஸா எல்லாமே வாங்கி கொடுப்பேன், எல்லாமே செய்வேன், நல்லா பாத்துக்குவேன். உடம்பு சரியில்லையா சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், ஹோட்டல்ல வாங்கி கொடுப்பேன். அந்த பொண்ணை மட்டும் நான் பாத்துக்கிறது இல்ல, அவங்க குடும்பத்தையே என் குடும்பமா பாத்துக்குவேன். இன்ஃபேக்ட் வந்து பாருங்க, அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு நான் தான் பையனா இருந்து, அந்த பொண்ணுக்கு தங்கச்சி இருந்துச்சுன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அப்பா அம்மா கூட உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது பாத்துக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டா செய்வாங்க மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். முன்ன நின்னு செய்யறது ஒரு தலைவன், குடும்ப தலைவன் செய்யற வேலையை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாமியார் குடும்பத்துக்கு ஒரு பையனா இருந்து செய்வாங்க அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லைங்க. ஆனா பெருசா வந்து யோசிக்கிறது, அம்மா நான் எல்லாமே செய்யறேன், எல்லாமே பண்றேன், நீ ஓவரா எனக்கு வந்து என் தலைமையில ஏறி உட்காந்து என்னை வந்து மிளகா அரைக்க கூடாது அப்படின்றதுல சாலிடா வந்து குறியா இருப்பாங்க. உனக்கு நான் அடங்கி போகவே மாட்டேன். மேஷம்னாலே அடங்க மறு அப்படின்றதாங்க அர்த்தம். நான் பெருசா அடங்கி எல்லாம் போக மாட்டேன். நீ வந்து நான் எல்லாமே கரெக்டா செய்யறேன், நான் தப்பு செஞ்சா நீ என்ன அடக்கி ஆளலாம், நான் பெர்ஃபெக்டா செய்யறேன், கரெக்டா செய்யறேன், ஹானஸ்டா இருக்கேன், சின்சியரா இருக்கேன், டெடிகேட்டடா இருக்கேன், நீ என்னத்துக்கு என் தலைமையில மிளகா உட்காந்து அரைக்கணும், வேண்டாம் அப்படின்றதுல ரொம்பவே சாலிடா இருப்பாங்க. ரொம்பவே சாலிடா அந்த எண்ணத்தை அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி அவங்களோட ஈகோவை ட்ரிகர் பண்ணக்கூடாதுங்க. நீ என்ன பெரிய ஆளா, உனக்கு என்ன திறமை இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுங்க, அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கோவம் ஆத்திரம் டென்ஷனு ஒரு மனசு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பார்க்க அடுத்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் செவ்வாயினோட இயற்கையான கேரக்டர். மனசுல எனக்கு பிடிக்குதுன்னா நான் இது வேணா செய்வேன், மனசுல எனக்கு பிடிக்கலன்னா அவங்க சைடு நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன், காலில் விழுந்து அடிமையா இருக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்தினோட இன்பில்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து வந்து பாருங்க, பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா பார்ட்னர் ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தாங்க அப்படின்னா கூட ஒரு சின்ன மைனஸ் இருக்கு, அவங்கள சாலிடா வந்து 100% புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு டைமே இருக்காது. ஏன்னா ரொம்ப ஒர்க்காலிக்கா இருப்பாங்க. நான் வந்து கம்ஃபர்ட்டா வாழணும், என் குழந்தைங்களை கம்ஃபர்ட்டா வைக்கணும், என் குடும்பத்தை கம்ஃபர்ட்டா வைக்கணும், சும ஜாஸ்தி இருக்கு இல்லைங்களா? அதனால பெருசா வந்து பார்ட்னர்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஆன் தி ஹோல் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா, பார்ட்னர்ஸ் வந்து இவங்க கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றது இவங்களுக்கு புரியாது. அது வந்து இவங்க கிட்ட ஓப்பனா சொல்லணும். எல்லாம் மறைமுக இலைமுக, அதாவது இளமறைவு காய்மறைவு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இளமறைவு காய்மறைவெல்லாம் சொன்னா இவங்களுக்கு தெரியாது எது வந்தாலும். ஏன்னா அவங்களுக்கு அப்படி எல்லாம் பேச தெரியாது, அப்படியெல்லாம் ஒரு கேரக்டர் இருக்கான்னே தெரியாது. எது வந்தாலப்பா எனக்கு உங்ககிட்ட இது பிடிக்கலப்பா, மாத்திக்கிறியா, மாத்திக்க முடியும்னா மாத்திக்கிறேன் அப்படிம்பாங்க, மாத்திக்க முடியலன்னா இல்லம்மா இதெல்லாம் என்னால மாத்திக்க முடியாது, நீ உன்னை மாத்திக்கோ அப்படின்னு டைரக்டா சொல்லிடுவாங்க. அப்ப ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சாரி வாங்கி கொடுக்கணும், என்ன கொஞ்சணும் கெஞ்சணும், என்ன தலைமையில தூக்கி வச்சு நான் ஆடணும், இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா மேஷத்துக்கிட்ட அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வெறும் 40% அப்படின்னு தான் சொல்லணும். ஆன் தி ஹோல் மேஷத்தை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப ஆளுமையான பர்சனாலிட்டிஸ், மேஷத்தை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்பவே பாக்கியசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரே ஒரு விஷயம், அவங்களோட ஈகோவை ட்ரிகர் பண்ணக்கூடாது, ஈகோவை ட்ரிகர் பண்ணும் அவங்க கூட நம்மளால வாழ முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இப்ப எங்க ஃபேமிலி லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. எங்க ஃபேமிலி லைஃப்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என் ஒய்ஃப் நான் ரொம்ப விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கினேன், இந்த காம்ப்ளிகேஷன்ஸும் நாங்க சார்ட் அவுட் பண்ணிக்க முடியுமா, ஏதாவது அதுக்கு வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் உங்களோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்குன்னு தீர்வு இருக்குதாங்க செய்யுது. ஆனா அது வந்து நம்ம ஜென்ரலா வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா, அது அவங்களோட சுய ஜாதகம், அவங்களோட களத்திர ஸ்தானம்,
அதே மாதிரி களத்திர ஸ்தானத்துல என்ன கிரகங்கள் பாக்குறாங்க, இவங்களுக்கு நாகதோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துதான் முடிவு பண்ண முடியும். ஆக மேஷராசினோட லவ் ஓரளவுக்கு இன்னும் நிறைய இருக்குங்க, சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லும் சொல்லணும். பட் ரொம்பவே ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.